பாலின் சுவை பன்னீரின் புரதத்தோடு உணர்ந்திடுங்கள் நமது தமிழ் பன்னீருடன். ஹெல்த் மினிஸ்டர் ஆகின போது அவர் வச்ச முதல் போர்டே என்னன்னா, சமுதாய மக்களும் கட்சிக்காரங்களும் என்னோட அலுவலகத்துக்கு வரக்கூடாதுன்னு ஒரு போர்டு வச்சார். இதுதான் அவர் இந்த சமுதாயத்துக்காக செஞ்ச ஒரு நல்ல பணி. நேற்று சொன்னது இன்னும் 15 ஆண்டுகள் கூட்டணி இல்லாம ஆட்சி அமைக்க முடியாதுன்றீங்க. அப்ப நீங்க மறுபடியும் பேரம் பேசுறதுக்கும் பொட்டி வாங்குறதுக்கான அடித்தளத்தை தான் இன்னைக்கு போட்டுட்டு இருக்கீங்க. ஜி.கே. மணி அவர்கள் இந்த கட்சியில டிராவல் பண்ண டைம் பீரியடுக்கு இன்னும் வேற ஏதாவது ஒரு கட்சியில இருந்து இந்நேரம் ஒரு அமைச்சரா கூட இருந்திருப்பாரு. ஆனா இன்னி வரைக்கும் ஒரு எம்எல்ஏவா தானே இருக்காரு. தர்மபுரியில எம்பியா நிக்கிறாரு, அதுக்கப்புறம் எம்எல்ஏ எலெக்ஷன் இன்னும் தோத்து போறாரு பெண்ணாயிரத்துல. உடனே ராஜ்யசபா சீட் கொடுக்குறீங்க. ஒரு கட்சியில இருக்க எல்லா போஸ்டும் நீங்க உங்க பையனுக்கு தான் கொடுக்கணும். எது கட்சி நடத்துறீங்க? 2004க்கு முன்னாடி தைலாபுரம் தோட்டத்துக்கு யாராவது போனா உங்களுக்கும் வேற வேலை இல்லை, எங்க அப்பாவுக்கும் வேற வேலை இல்லை, ஏன்டா இங்க வந்துட்டீங்கன்னு கேட்பாரு. கட்சியில மூத்தவர்கள் இருந்தாலும் சரி, கட்சி தொண்டர்கள் இருந்தாலும் உங்களுக்கு வேற வேலை இல்லையா, டெய்லி வந்துடுறீங்க தோட்டத்துக்கு கிளம்பி அப்படின்னு சொல்லி திட்டினவர் தான் அன்புமணி அவர்கள். இதே இடத்துல ரிசர்வ் தொகுதியில நீங்க ஒரு ஷெட்யூல் காஸ்ட் கேண்டிடேட்டை நிறுத்தி உங்களால ஜெயிக்க முடியல, பொது தொகுதியில நிறுத்தி உங்களால ஜெயிக்க முடியல. உங்களோட கட்சியோட பொது அரசியல் நீரோட்டத்துல இருந்து நீங்க விலகிட்டீங்க. அங்க மீட்டிங் நடக்கும் போது போன் பண்ணி சொல்றாங்க இந்த மாதிரிலாம். அவங்க சொல்றாங்க ஐயா மாவீரனை பத்தி சொல்லவே இல்லை, 25 தியாகிகளை பத்தி சொல்ல, இன்னும் நாங்க எதுக்கு இந்த கட்சியில இருக்கோம் தெரியல. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொறுப்புக்கு வந்திருக்காரு. அவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. அந்த நிகழ்வுல பல விஷயங்கள் பேசப்பட்டிருந்துச்சு. பாமகவில் கடந்த 1/4 நூற்றாண்டு காலமாக தொடர்ச்சியாக பயணித்து அவர் உடல்நிலை காரணமாக மறைந்த குரு அவர்களுடைய பெயர் எங்கேயுமே சொல்லப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ அந்த விஷயங்கள் குறித்து தான் பேசியிருக்கோம். ஏன்னா கடந்த காலங்களில் இந்த கட்சிக்காக உழைத்தவர்களுடைய பெயர்கள் எல்லாமே புறக்கணிக்கப்படுது தொடர்ச்சியாக அப்படின்ட்டு குரு அவர்களுடைய மருமகன் பல்வேறு இடங்களில் பேசிகிட்டு இருக்காரு. அவர் தான் நம்ம கூட இருக்கார் மனோஜ். இந்த விஷயத்துலேயும் அவங்க கடுமையான ஒரு அதிருப்தியில் தான் இருக்காங்க அப்படிங்கிறதும் அவங்க பேசின விஷயங்கள் மூலமாக நமக்கு புரிஞ்சிச்சு. ஸோ அவர் இருக்காரு, பல்வேறு கேள்விகள் அவர்கிட்ட நம்ம முன்வைக்கிருக்கோம். வாங்க பேசலாம். ஸோ வணக்கம். வணக்கம். இந்த விழா பார்த்துருப்பீங்க, எப்படி பார்க்குறீங்க ஒரு புது தலைவர் பாமகக்கு? இல்லை, புது தலைவர்னு இல்லை, 2004க்கு முன்னாடி திரு அன்புமணி அவர்களை யாருன்னு யாருக்குமே தெரியாது. கட்சி தொண்டர்களுக்கும் தெரியாது, சமுதாய மக்களுக்குமே தெரியாது. 2004ல் ஐயா அவர்கள் காடி வெட்டியார்கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி ராமதாஸ் அவர்களையும் அன்புமணி அவர்களையும் கட்சிக்குள்ள கொண்டு வரணும்னு சொன்னதுக்கு அப்புறம் மாவீரன் தான் அதை முன்மொழிகிறார். அவர் தான் முதல் அறிமுகப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் தான் ராமதாஸ் அவர்கள் எல்லாருக்குமே, அன்புமணி அவர்கள் எல்லாருக்குமே தெரியப்படுது. அன்னைய காலகட்டத்திலேருந்து அதுக்கப்புறம் அவர் மத்திய அமைச்சர், அவர் ஹெல்த் மினிஸ்டர் ஆகின போது அவர் வச்ச முதல் போர்டே என்னன்னா, சமுதாய மக்களும் கட்சிக்காரங்களும் என்னோட அலுவலகத்துக்கு வரக்கூடாதுன்னு ஒரு போர்டு வச்சார். இதுதான் அவர் இந்த சமுதாயத்துக்காக செஞ்ச ஒரு நல்ல பணி. அப்படி இருக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சின்றது ஒரு லேமனை கேட்டாலுமே சொல்லுவாங்க இது ஜாதி கட்சி தான் அப்படின்னு. வன்னியர்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி. ஃபர்ஸ்ட் பாட்டாளி சங்கமா இருந்து வன்னியர் சங்கமா மாறி அதுல இருந்து 25 பேரோட ரத்தத்தை சிந்தி உருவான கட்சி தான். எந்த கட்சிக்குமே இந்த ஒரு வரலாறு கிடையாது. ஒரு உயிர் விட்டு ஒரு கட்சி வந்ததுன்னா 25 பேரோட மரண படுகையில தான் அந்த கட்சி ஆரம்பிச்சது. வன்னியர்களோட நலனுக்காக மட்டும்தான் அந்த கட்சி ஆரம்பிச்சாங்க. நேத்தி அன்புமணி அவர்கள் இது பொது கட்சி, பொதுமக்களுக்கான கட்சி அப்படின்றார். பொதுமக்களுக்கான அவர் நான் இந்த 2-3 விஷயத்த சொல்றதுக்கு காரணமே எக்ஸாம்பிள் என்னன்னா, அன்புமணி அவர்கள் இந்த சமுதாயத்துக்காக நிக்கக்கூடிய ஆள் கிடையாது, இந்த சமுதாயத்துக்கான தலைவரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் புது தலைவரை நாங்க எதுக்காக பார்க்கணும்? இந்த சமுதாயத்துக்காக அவர் 2004ல இருந்து இன்னைக்கு 2022 ஆகுது. இந்த 18-20 நூற்றாண்டு கால, ஐ மீன் 18-20 இயர்ஸ்ல இவர் என்ன செஞ்சிருக்காரு இந்த சமுதாயத்துக்காக? இந்த சமுதாயத்துக்காக பல்வேறு போராட்டங்கள், இடஒதுக்கீடு விஷயம், இப்ப ரீசெண்டா ஒரு எக்ஸாம்பிள் சமச்சீர் கல்வி எல்லாமே அவங்க தொடர்ச்சியா அடிக்கிட்டே வராங்க. அவங்க சொல்லிக்கிட்டே தான் வராங்க. ஆனா இந்த சமுதாயத்துக்காக குறிப்பிட்டு அவங்க செஞ்சது அவங்க 108 கொண்டு வந்ததை சொல்லுவாங்க, என்ஹெச்ஆர்எம் சொல்லுவாங்க, 1000 விஷயத்த அவங்க சொல்லுவாங்க. 108 மற்ற விஷயம் அவங்க செஞ்சது அந்த ஹெல்த் மினிஸ்டர் போஸ்ட்ல எந்த ஒரு குப்பனோ இருந்தாலும் செஞ்சிருப்பாங்க. அது தனிப்பட்ட முறையில அவரோட பிரெயின் ட்ரெயினால் நடந்த விஷயம் இல்லை. அதுக்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணுது, ஃபாரின் பாலிசிஸ் எல்லாம் பார்த்து பல்வேறு நாடுகளுக்கு எல்லாம் போய் அதை காப்பி பண்ணி டூப்ளிகேட் பண்ணி தான் இங்க அவரோட விஷனரியா நீங்க பார்க்க. விஷனரியே கிடையாது, அவரோட விஷனரியோ அவரோட பிரெயின் சைல்டோ கிடையாது. அது ஒரு டீம் எஃபர்ட். அது ஒரு அந்த போர்ட்போலியோக்கான ஒரு பாலிசி தான். அது அந்த பாலிசி இவர் கொண்டு வந்தது கிடையாது. அந்த பாலிசி இவர் கொண்டு வந்திருந்தால இதே மாதிரி மத்திய அமைச்சரா ரயில்வே மினிஸ்டரா இன்னொருத்தர் இருந்தாரு நார்த் இந்தியால. அவர் இன்னைக்கு காலகட்டத்துல ட்ரெயின்ல ஏறினீங்கன்னா நீங்க ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் காரனா பார்க்காம அவாய்ட் பண்ணவே முடியாது. எந்த ஒரு போர்ட்லயாவது இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவர் ஹெல்த் மினிஸ்டர் இருந்து இந்த சமுதாய மக்கள் தான் அவங்க ஹெல்த் மினிஸ்டர் ஆக்குனாங்க. நீ யாரோ ஒரு 3வது மனுஷன் ரோட்ல போற ஒருத்தரை கூட்டாக்கல, உங்களுக்கு பின்னாடி இவ்வளவு ஒரு பின்பலம் இருக்குன்றதுனால தான் ஆக்குனாங்க. ஆனா நீங்க வச்ச போர்டு என் ஜாதி மக்களோ என் கட்சிக்காரங்களோ என் அலுவலகத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு. அப்படி இருக்கும்போது இந்த சமுதாயத்துக்கு அவங்களை தலைவராக்கிட்டா மட்டும் நீங்க என்ன செஞ்சிருவீங்க? இவர் தலைவர் ஆக்குனதுல கட்சிக்காரங்கள்ல யாருக்கும் விருப்பம் இல்ல. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப அந்த நிகழ்வுல அவ்வளவு பேர் கூடிதான் தலைவர் ஆக்குறாங்க. அது
ஸ்டாண்டர்டா ஒரு கூட்டம் எல்லா இடத்துக்கு இவர் எங்கெங்கெல்லாம் மீட்டிங் போடுறதோ அந்த கூட்டம் வந்துருது. இவங்க வந்து செலவு பண்ணி இப்ப கூட்டம் வந்துட்டு இப்ப இருக்காங்க. பொதுக்குழு செயற்குழு அந்த உறுப்பினர்கள்லாம் வச்சுதான் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. சரி, என்ன காரணம் இப்ப அன்புமணி அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியதுக்கான காரணம் என்ன? ஏதாவது ஒரு எப்படி சொல்றது, ஒரு நீட் இருந்ததா? ராமதாஸ் அவர்களுக்கு வந்து வயதாயிருச்சு அப்படிங்கும்போது அடுத்த இதுல ஐயா அவர்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஜி.கே. மணி அவர்கள் வந்து 25 ஆண்டுகளா இந்த சமுதாயத்துக்காக செஞ்ச தியாகங்கள் நிறைய இருக்கு. இந்த கட்சிக்காக எவ்வளவு வழக்க சந்திச்சிருக்காரு, ஜெயிலுக்கு போயிருக்காரு. ஜி.கே. மணி அவர்கள் வந்து இந்த கட்சியில டிராவல் பண்ண டைம் பீரியடுக்கு இன்னும் வேற ஏதாவது ஒரு கட்சியில இருந்து இன்னும் ஒரு அமைச்சரா கூட இருந்திருப்பாரு. ஆனா இன்னி வரைக்கும் ஒரு எம்எல்ஏவா தானே இருக்காரு. அவர் இந்த கட்சிக்காக செஞ்ச தியாகத்துல ஒரு பங்காவது அன்புமணி அவர்கள் செஞ்சிருப்பாரா? இன்னைக்கு அவர் வந்து தூக்கி போட்டீங்க. 24ஆம் தேதி வந்து அவங்களுக்கு வந்து வெள்ளி விழா நடத்துறீங்க, அவங்களுக்கு வந்து பாராட்டு செல்றீங்க. 28ஆம் தேதி நீங்க பதவி ஏத்துக்கிறீங்க. என்ன காரணம்? 25 வருஷம் அவரோட உழைப்புக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்க நீங்க? அவர் இப்ப அவருக்கு தள்ளாத வயசா இல்ல நோய் வாய்ப்பட்டிருக்காரு இல்ல ஏதாவது ஒரு அலிகேஷன் இருக்கா அவர் மேல? எதுக்காக இப்ப வந்து அவரை ரீப்ளேஸ் பண்ணுன்றதுக்கு காரணமே இல்ல. புது ரத்தத்தை பாய்ச்சறீங்கன்னா கட்சியில இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்க. அன்புமணி அவர்களுக்கு வந்து நீங்க ஹெல்த் மினிஸ்டர் போர்ட்போலியோ கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் எம்எல்ஏ கேண்டிடேட்டா ஒரு வாட்டி நிக்க வச்சீங்க. முதலமைச்சர் வாய்ப்பும் அவர் கொடுத்தீங்க. ஒரு எம்பி எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண விட்டாரு. அடுத்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல எம்பியா இருந்து தர்மபுரியில எம்பியா நிக்கிறாரு. அதுக்கப்புறம் எம்எல்ஏ எலெக்ஷன் இன்னும் தோத்து போறாரு பெண்ணாரத்துல. உடனே ராஜ்யசபா சீட் கொடுக்குறீங்க. ஒரு கட்சியில இருக்க எல்லா போஸ்டும் நீங்க உங்க பையனுக்கு தான் கொடுக்கணும். எது கட்சி நடத்துறீங்க? 2026 தேர்தலை நோக்கிதான் வந்து பயணம், முதலமைச்சர் கேண்டிடேட் இவர் தான் அப்படின்ட்டு மறுபடியும் சொல்றேன். அதுதான் கேக்குறேன். அதை நோக்கி போகும்போது ஒரு கட்சியினோட தலைவர் அப்படிங்கும்போது இன்னுமே அவருக்கான அந்த ஸ்ட்ரென்த் கூடும்ல. இன்னுமே நீங்க அந்த கட்சி சார்ந்தவர்கள் அந்த ஒரு ஆற்றல் அவர் வந்து தனி மனிதனா இருந்தாவே உருவாக்கலாமே. ஒரு கட்சியோட தலைவரா இருந்துதான் பண்ணணும் கிடையாது. இல்ல கட்சியோட தலைவரா வேற யாராவது ஒருத்தர் உட்கார வச்சு அழகு பார்க்கலாம்ல. கட்சி உருவானதுக்கான காரணம் அன்புமணி கிடையாது. கட்சியோட வளர்ச்சிக்கான காரணமும் அன்புமணி அவர்கள் கிடையாது. ஹெல்த் மினிஸ்டர் ஆகி அவர் செஞ்ச சாதனைகளும் ஒண்ணும் கிடையாது இந்த சமுதாயத்துக்காக. அதுக்கப்புறம் ராஜ்யசபா எம்பியா இருந்தீங்க, அப்பயும் ஒன்னும் செய்யல. தர்மபுரி எம்பியா இருந்தீங்க, அப்பயும் நீங்க ஒன்னும் செய்யல. நீங்க ஒன்னும் செய்யாததுனால தான் மக்கள் உங்களை நடுத்தரில் நிறுத்தினாங்க எம்எல்ஏ எலெக்ஷன்ல. இவ்வளவு குற்றச்சாட்டு நான் வைக்கும் போது இது வந்து அன்புமணி அவர்களே டைரக்டா என்கிட்ட சொல்லிட்டு என்கிட்ட சொல்லணும்ல, நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன், இந்த சமுதாயத்துக்காக இதெல்லாம் செஞ்சிருக்கேன்னு ஒரு வெள்ளை அறிக்கை விடுங்க. அவங்க வந்து நிழல் பட்ஜெட் போடுறாங்க, இவ்வளவு செய்யறாங்கல்ல. இந்த சமுதாயத்துக்காக அன்புமணி அவர்கள் நின்ன ஒரு இடத்த உங்களால குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? இப்போ ரீசெண்டா 2021 எலெக்ஷன்ல ஒரு போராட்டம் நடந்தது, 10.5க்கான போராட்டம் நடந்தது. அதுல வந்து ரயில்ல மறிச்சு ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னவர் தான் அன்புமணி அவர்கள். இந்த மக்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு. அப்படி இருக்கும்போது சொந்த தொண்டை இத்தனை வருஷம் நாங்க வந்து போராட்டணும், ஒரு ஆவேசத்துல பண்ணிட்டாங்க, அதுக்கு என்ன பொறுப்பா நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லலாம்ல. அந்த ஒரு தைரியம் இல்லாத நீங்க உங்களை தலைவரை ஏத்துக்கிட்டு நாங்க ரோட்ல நிக்கிறதுக்கா? ஏன் மக்கள் வந்து இப்ப கடந்த ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது சரி, கலைஞர் கருணாநிதி இருக்கும்போது சரி, ராமதாஸ் அவர்கள் இல்ல பாமக வந்து வைக்கக்கூடிய கோரிக்கையை வந்து பரிசீலனை செஞ்சு பல்வேறு விஷயங்கள் வந்து அரசுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறதுதான் அவங்க வந்து சொல்லக்கூடிய பெரும்பான்மையான சமுதாயம் இவங்களோட கோரிக்கை எல்லாமே ஜென்ரலா நடக்கிற விஷயம் தான். பெரும்பான்மையான சமுதாயம் இவங்களோட கோரிக்கையை வைக்கிறாங்க, அது நடக்குது. அது நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது அன்புமணி அவர்கள்னால என்ன நடந்திருக்கு? அவர் மேல ஊழல் வழக்கு இருக்கு. சமுதாயத்துக்காக அவர் ஆற்றிய பணி எதுவுமே கிடையாது. இந்த சமுதாயத்தை வந்து அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் நிராகரித்து தான் வந்தாரு. 2004க்கு முன்னாடி தைலாபுரம் தோட்டத்துக்கு யாராவது போனா உங்களுக்கும் வேற வேலை இல்லை, எங்க அப்பாவுக்கும் வேற வேலை இல்லை, ஏன்டா இங்க வந்துட்டீங்கன்னு கேட்பாரு. கட்சியில மூத்தவர்கள் இருந்தாலும் சரி, கட்சி தொண்டர்கள் இருந்தாலும் உங்களுக்கு வேற வேலை இல்லையா, டெய்லி வந்துடுறீங்க தோட்டத்துக்கு கிளம்பி அப்படின்னு சொல்லி திட்டினவர் தான் அன்புமணி அவர்கள். ஹெல்த் மினிஸ்டர் போர்ட்போலியோ கொடுத்த போது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம், போர்டு வச்சாருன்னு. இன்னைக்கு ரயில் மறியல் நடந்த இடத்துலயும் அவர் வந்து சொன்னது எனக்கு அந்த தொண்டர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அதே இடத்துல இப்போ நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து சமீப காலத்துல அவரோட தொண்டருக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது முன்னாள் அமைச்சர்னு கூட பார்க்காம பிடிச்சி கைது பண்ணாங்க. அவர் தலைவரா இவர் தலைவர். கொரோனா பீரியட்ல முதலமைச்சர் அவர்கள் வந்து பிஓபி யூனிஃபார்ம் போட்டுட்டு கோவிட் வார்டுக்குள்ள போறாரு. எதுக்காக இந்த அளவுக்குலாம் ரிஸ்க் எடுத்து போகணும்? இதெல்லாம் ரிஸ்க் எடுக்கவே ஒரு ஹெல்த் மினிஸ்டரா இருந்தீங்க, நீங்க ஒரு டாக்டரா இருக்கீங்க, உங்க குடும்பத்துல அத்தனை டாக்டர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு ரிஸ்க் எடுத்து போகணுன்றீங்க? பொதுமக்களுக்கும் நீங்க வந்து ஆதரவா இல்ல, வன்னியர் சொந்தத்துக்கும் ஆதரவா இல்லைன்னு உங்களுக்கு ஒரு தலைவருக்கான மெட்டீரியல் என்ன இருக்கு? நீங்க வந்து உருவாக்கப்பட்ட தலைவர் தான், நீங்க வந்து சுயம்பா ஒண்ணும் உருவா இல்ல. அன்புமணி அவர்களா வந்து ஒரு விஷயத்த செஞ்சு கொண்டு வந்தாருன்னா ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு தலைவராக தகுதியே கிடையாது. அவர் வந்து ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி இவ்வளவு ஆண்டுகள் இருந்த கட்சியினுடைய தலைவரா வர்றாரு. நீங்க வந்து அந்த கட்சியில கிடையாது அப்படிங்கும்போது நீங்க எதுக்கு இந்த இவ்வளவு ஒரு கட்சி வந்து யாருக்கும் பொதுவான பாட்டாளி மக்கள் கட்சின்றது அன்புமணி அவர்களோட சொந்த சொத்து கிடையாது இல்ல. வன்னியர்களுக்கான உருவாக்கப்பட்ட பொது கட்சி எவ்வளவு இருக்கு. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு, ஏடிஎம்கே இருக்கு, சீமான் ஒரு கட்சி வச்சிருக்காரு, கமல் ஆரம்பிச்சிருக்காரு. பொது கட்சியில போனோம்னா நாங்க அந்தந்த கொள்கைகளை பிடிச்சி எந்தெந்த கொள்கை எங்களுக்கு பிடிக்குதோ ஒரு கட்சிக்கு போயிடுவோம். வன்னியர்களுக்குன்னு பேசப்படுறது கட்சியே கிடையாது. அதுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. அப்படி இருக்கும்போது இது நீங்க பொது கட்சின்னு சொல்றீங்க. நேத்தி பொது கட்சின்னு சொல்ல அவர் சொல்றாரு பொது கட்சி. இப்ப நீங்க எல்லாம் வந்து அந்த கட்சியில கிடையாது. நீங்க வந்து வெளியே வந்துட்டீங்க, திமுக ஆதரவா இருக்கீங்க போது நீங்க எதுக்கு அந்த இவ்வளவு ஒரு
ஹார்ஷான விமர்சனம் வைக்கிறீங்கிறது தான் கேள்வி. இல்ல வன்னியர்களுக்காகன்னு உருவாக்கப்பட்ட கட்சி. ம். என் சொந்த சமுதாயத்துக்கு அந்த ஒரு கட்சி தான் இருந்தது. அந்த கட்சி வந்து இன்னைக்கு சீரழிவு பாதையை நோக்கி போயிட்டு இருக்குங்கிற ஒரு ஆதங்கத்துல தான் நான் பேசினே தவிர அந்த கட்சியை நான் எடுத்துக்க போறேன்னு சொல்லு. ம். அந்த கட்சியில இந்த மாதிரியான ஒரு குறைபாடு நடந்துட்டு இருக்கு. மாவீரன் உருவாக்கின கட்சி அது. ஐயா அவர்கள் 2004 வரைக்கும் ஒரு உண்மையான போராளியா இருந்தாரு. ம். இந்த சமுதாயத்துக்காக அவ்வளவு உழைச்சார். 2004க்கு அப்புறம் என்னைக்கு அன்புமணி அவர்களை கட்சிக்குள்ள கொண்டு வந்தாரோ அன்னையிலேருந்து அவர் வந்து கட்சியை மறந்துட்டார். ம். பாட்டாளி மக்கள் கட்சியை மறந்து அவரோட மகனுக்கு கட்சின்னு எழுதி கொடுத்துட்டார். அவர் செஞ்ச தவறுனால வந்த வினை தான் இது எல்லாமே. காடு வெட்டியார் வந்து ஒரு 4 முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது பண்ணிருக்காங்க, 3 முறை குண்டர் சட்டம். இவ்வளவு எதுக்காக? இந்த சமுதாயத்துக்காகவும் இந்த கட்சிக்காகவும். அந்த கட்சி அழியும் போது நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. யாரும் எல்லாரும் வந்து வாழ்த்து சொல்றாங்க, எல்லாரும் அழிவுன்னு நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்ப அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஒரு கட்சி வந்து கொண்டு போகும்போது இல்ல, இந்த கட்சிக்காக உழைச்ச எல்லாருமே நீங்க மறைக்கிறீங்க. 28ஆம் தேதி அவர் பதவி ஏற்றுக்கும் போது அந்த 25 பேர் உயிர் நீத்தாங்க. அவங்களோட ரத்தத்துல தான் இன்னைக்கு அன்புமணி அவர்கள் வந்து சொகுசா வாழ்றாரு. அவங்கள பத்தி ஒரு வார்த்தை நீங்க இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து கட்சிக்கு பொறுப்பேற்றுக்கிட்டாங்களா? அவங்க வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு தான் கட்சி தலைவர் ஆகுறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அண்ணா அறிவாலயம் போவாங்க, அண்ணாக்கு சிலை போடுவாங்க, அண்ணா சிலைக்கு மாலை போடுவாங்க, அடுத்து கலைஞர் அவர்களுக்கு மாலை போடுவாங்க. இதே இப்ப எடப்பாடியார் எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு மாலை போடுவாரு, ஜெயலலிதா அவர்கள் மாலை போட்டு அதுக்கப்புறம் மத்த கட்சி தலைவர் பார்ப்பாங்க. இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் தலைவர் ஆயிட்டாரு. அந்த 25 பேர் உயிர் நீத்தாங்க. அவங்களால தான் நீங்க இன்னைக்கு தலைவர் ஆறீங்க. அதனால தானே பாட்டாளி மக்கள் கட்சின்னு இருக்கு. அவங்களுக்கு என்ன மரியாதை செஞ்சீங்க? அவங்கள போய் பார்த்தாரு அவரு. அதை விட்டுட்டு எல்லா கட்சி தலைவர் இன்னைக்கு கலைஞர் ஸ்டாலின் அவர்களை பாக்குறாங்க, எடப்பாடி அவர்கள். அதை நான் குறைய சொல்ல, அது வந்து ஒரு அரசியல் நாகரிகம் தான். நீங்க முதல்ல செய்ய வேண்டியது என்ன? இந்த சமுதாயம் கட்சிக்காக உழைத்தவங்களுக்கு நீங்க மரியாதை செய்யல. எனக்கு வருத்தமா இருக்கு அதை பார்க்கும்போது. என் சொந்தக்காரங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நாங்க எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கோம், நீ மறுபடியும் கூட்டணி இன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தை நேற்று சொன்னது வந்து இன்னும் 15 ஆண்டுகள் வந்து கூட்டணி இல்லாம வந்து ஆட்சி அமைக்க முடியாதுன்றீங்க. அப்ப நீங்க மறுபடியும் பேரம் பேசுறதுக்கும் பொட்டி வாங்குறதுக்கான அடித்தளத்தை தான் இன்னைக்கு போட்டுட்டு இருக்கீங்க. இந்த சமுதாயத்துக்காக அன்புமணி நிக்க மாட்டார். இந்த சமுதாயத்துக்கான தலைவர் அன்புமணி கிடையாது. அதை பார்க்கும்போது எனக்கு வருத்தமா இருக்கு. அந்த ஆதங்கத்துல தான் நான் பேசுனே தவிர எனக்கு இதனால எந்த பலனும் கிடையாது. அன்புமணி அவர்கள் அந்த கட்சியை வழி நடத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர்கிட்ட என்ன தகுதி இருக்கு வழி நடத்துறதுக்கு? என்ன செஞ்சிருக்காரு? கட்சியுடைய தலைவர் மாத்துறாங்க அப்படிங்கும் போது ஒரு எதிர்ப்பு எந்த கட்சினாலும் வரும். அந்த கட்சியில எதுக்குமே எதிர்ப்பு தெரிவித்ததே கிடையாது யாருமே. அதுதானே ஒரு குறைபாடாவே இருக்கு. மாவீரன் இருந்த வரைக்கும் அவர் வந்து எல்லா விஷயத்துக்கும் எதிர்ப்பு தெரியும். அந்த எதிர்ப்பு உள்ளுக்குள்ள தெரியும், வெளியில தொண்டர்களுக்கு போகாது. தொண்டர்களுக்கு போனா மனம் உடைஞ்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள 2016 எலெக்ஷன் அப்போ அவங்க கூட்டணி போறாங்கன்றப்ப நீங்க தனிச்சு போட்டியிடல அப்படின்னா வன்னியர் சங்கத்தை பிரிச்சு நான் போட்டியிடுவேன்னு சொன்னார். அதனால வந்து 2016 வந்து தனிச்சு நிக்கிறாங்க. அவர் இருந்த காலகட்டம் வரைக்கும் அவர் எல்லா இடத்துலயுமே அவரோட எதிர்ப்பு வந்து அவர் நேரடியா ஐயா கிட்ட பேசுறதுனால நேரடியா பேசி அந்த எதிர்ப்பை சால்வ் பண்ணிப்பாங்க. இப்ப எதிர்த்து கேட்கறதுக்கு ஆளே இல்ல. இன்னைக்கு ஜி கே மணி அவர்களுக்கும் இதுல விருப்பம் இல்ல. ஏன் ஐயாக்கே இதுல விருப்பம் இல்ல? அவரு ஜி கே மணி அவர்கள் பேசும்போது கட்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுது, சின்னையா அவர்களை வந்து தலைவராக்கணும் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாரு அவரு. அது கடந்த காலங்கள் நடந்த விஷயம் எல்லாத்தையும் குறிப்பிட்டு ரொம்ப ஒரு என்ன சொல்றது, அவர் ஒரு ஃபீலிங்கோட தான் வந்து அந்த அடுத்த கட்டத்துக்கு போறாரு. கௌரவ தலைவருங்கிற போஸ்ட்டுக்கு கௌரவ தலைவர் இப்ப ஒரு ஓரம் கட்டிட்டீங்களே, இதுக்கப்புறம் அவருக்கு என்ன பதவி? நீங்க ஏன் நினைக்கிறீங்க அப்படி ஓரம் கட்டிட்டாங்க? எம்எல்ஏவா இருக்காரு. இல்ல, இந்த கட்சிக்காக உழைச்ச எல்லாருமே ஓரம் கட்டினதான் ஐயா அன்புமணி அவர்களுக்கு வேலை. இந்த கட்சிக்காக இந்த சமுதாயத்துக்கும் கட்சிக்காகவும் போராடின நிறைய பேர் வந்து அன்புமணி அவர்கள் கட்சி விட்டு வெளியே எடுத்துட்டாரு, கட்சியை விட்டு புறக்கணிச்சிட்டாரு. இன்னைக்கு இருக்கவங்களுக்கும் பெருசா மரியாதை கொடுக்க மாட்டேங்குது. நான் என்ன கேட்கிறேன், ஒரு கட்சியில வந்து இளைஞரணி தலைவர் கொடுத்துட்டீங்க, இன்னைக்கு தலைவர் கொடுத்துட்டீங்க, ராஜ்யசபா எம்பி வந்தது கொடுத்துட்டீங்க, முதலமைச்சர் சீட்டுன்றதையும் கொடுத்துட்டீங்க. எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா அந்த கட்சியில வேற யாருமே வந்து அந்த கட்சிக்காக உழைக்கவே இல்லையா? இன்னைக்கு கணேஷ்குமார் எம்எல்ஏ இருக்காரு செஞ்சில, அதை விட்டீங்கன்னா சண்முத்த கிருஷ்ணன் இருக்காரு கடலூர்ல. அவர் போராட்ட தாண்டியா வந்து அன்புமணி அவர்கள் வந்து இந்த கட்சிக்காக உழைச்சிட்டாரு. அவங்க அப்பா காலத்துல இருந்து அவங்க போராடிட்டு இருக்காங்க. இங்க வந்து சென்னையில எடுத்துக்கிட்டீங்கன்னா திருக்கோச்சூர் ஆறுமுகம் அவர்கள் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள் இன்னும் பேர் சொன்னா எல்லாருமே தெரிகிற தலைவர்கள் எல்லாருமே கட்சி விட்டு நீக்கிட்டீங்க. இப்ப இருக்கவங்கள பாதி பேருக்கு தெரியல. இருக்கிறவங்களையும் உழைச்சவங்களுக்கு நீங்க மரியாதை கொடுக்க மாட்டேறீங்க, அவங்களுக்கான பொறுப்பு கொடுக்க மாட்டேறீங்க. இல்ல இப்ப தலைவர் ஆயிட்டீங்க, அடுத்ததும் திருப்ப வந்து ஐயா அவர்கள் என்ன சொல்றாருன்னா முதலமைச்சரை வந்து அன்புமணி ஆக்கிறதுக்கு நம்ம எல்லாம் ஆயிராதா பாடுபடுறோம் அப்படின்றீங்க. முந்தா நேத்தி அம்பேத்கர் 28ஆம் தேதி ஒரு பதவி ஏத்துக்கிட்ட போது அம்பேத்கர் அவர்களை பத்தி அவ்வளவு பெருமையா சொல்றாரு. ஏன் இன்னும் திருமாவளவன் அவர்களை போய் அன்புமணி அவர்கள் சந்திக்கல? அவரை சந்திச்சிட முடியுமா? சந்திக்க முடியாது. இவர் வந்து கொள்கை ரீதியா அவங்க எதிரி அப்படிங்கும் போது அவர் அது விரும்பாம, சரி கொள்கை ரீதியா எதிரின்னு சொல்றீங்க, பொது கட்சின்னு சொல்றீங்க, அம்பேத்கர் அவர்களுக்கு வந்து நீங்க மரியாதை கொடுக்குறீங்க. அப்படி இருக்கும்போது நான் ஒரு 10 தொகுதி சொல்றேன். ஜெயங்கொண்டம் எடுத்துங்க, நெய்வேலி, பண்ருட்டி, கடலூர், இந்த சைடு கும்மிடிப்பூண்டி, தருமபுரி, பெண்ணாகரம், சேலம் மேற்கு, இங்கெல்லாம் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களை நிறுத்தி அன்புமணி அவர்களால ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட முடியுமா?
வாய்ப்பு கிடையாது. இல்ல பாமக தான் வந்து தலித்துகளை வந்து களமிறக்கி மத்திய அமைச்சர் வரைக்கும் ஆக்கியிருக்கோம் இன்னைக்கு வந்து அப்படிங்கிறாங்க. எஸ் பாலாஜி அவர்கள் திருப்பூர்ல எம்எல்ஏவா இருக்காரு. ஒரு 1 இயர் அவரு பொது தொகுதியில விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நின்று அவர் எம்எல்ஏவா இருக்காரு. ஆமா. இதே இடத்துல ரிசர்வ் தொகுதியில நீங்க ஒரு ஷெட்யூல் காஸ்ட் கேண்டிடேட் நிறுத்தி உங்களால ஜெயிக்க முடியல, பொது தொகுதியில நிறுத்தி உங்களால ஜெயிக்க முடியல. உங்களோட கட்சியோட பொது அரசியல் நீரோட்டத்துல இருந்து நீங்க விலகிட்டீங்க. உங்களை மக்கள் வந்து சமுதாய மக்களும் உங்களை அனாதை ஆக்கிட்டாங்க. இவ்வளவும் இவர் பண்றது எல்லாமே வந்து அந்த பொது சொத்து நல வாரியத்துல வன்னியர் கல்வி அறக்கட்டளையில சேர்க்க கூடாதுன்றதுதான். இந்த ஒரே கோரிக்கை மட்டும் தான் அன்புமணி அவர்களுக்கு தவிர வேற எதுவும் இந்த கட்சியை வந்து ஒரு பெருசா வழி நடத்தி வேற ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கலாம் கிடையாது. 26ல தனியா நிக்கிறோம்னு சொல்றாங்க. 24க்கு அவங்களோட பிளான் என்னன்னு சொன்னாங்களா? அப்ப கூட்டணி போறதுன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப மறுபடியும் கூட்டணி போறதுக்கு இந்த சமுதாய மக்கள் ஏன் மறுபடியும் நீங்க கேக்குறது ஓகே தான். 2026ல தனியா போட்டி 24க்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறீங்க. இப்போ அந்த 26 நோக்கி தானே போறாங்க. நீங்க 24 வந்து உள்ள கொண்டு வரீங்க. 24 வந்து தனியா வந்து போட்டியிட வாய்ப்பு. அவரோட வார்த்தைகள் அப்படி இல்லையே. நாங்க வந்து இன்னும் 15 ஆண்டுகள் கூட்டணி ஆட்சி தான் அமைக்க முடியும்ன்றாங்க. ஒரு லெட்டர் பேட் கட்சி வச்சிருக்கவங்க கூட என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தான் அடுத்த முதலமைச்சருமா. நீங்க வந்து இவ்வளவு பெரிய கட்சி மாநிலத்திலே ஒரு பெரும் சமுதாயமா இருக்குன்றீங்க. ஒட்டுமொத்த 2.5 கோடி மக்களும் என் பின்னாடி தான் நிக்கிறாங்கன்றீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க கூட்டணியை பத்தி பேசுறீங்க. நான் தான் முதலமைச்சர் ஆகும்னு சொல்றதுக்கு திராணி இல்லாத நீங்க கட்சி தலைவராக இந்த சமுதாயத்துக்கு என்ன நிக்க போறீங்க? அன்புமணி அவர்கள் இந்த சமுதாயத்துக்கான தலைவர் கிடையாது. அதுக்கான எல்லா உதாரணத்தையும் நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல அவர் வந்து எப்படி நம்புறதுன்னு நீங்க சொல்லுங்க. நாட்டுல அதாவது 2021 தேர்தலுக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்மளும் பல்வேறு வந்தவாசியில் நம்ம அவங்கள வந்து பெற்று எடுத்திருந்தோம். அது தொடர்ச்சியா பல விஷயங்கள் நம்ம பேசுறோம். இப்போ இந்த காலகட்டத்தில் பாமக தரப்பு இருந்து இல்லை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தரப்பு இருந்து எந்த விதமான ஒரு தொடர்பு உங்ககிட்ட வரலையா? இல்ல அவங்க 2 பேரும் தவிர கட்சியில எல்லாருமே பேசிட்டு குரு அவர்களுக்கு வந்து நாங்க ஏதாவது பண்ணி தரோம். இல்ல நேத்து காலகட்டம் வரைக்குமே அந்த கட்சியில 2ஆம் கட்ட தலைவர் இன்னும் நிறைய பேர் என்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. இதுல எங்களுக்கு எந்த உடன்பாடும் இல்ல, கட்சியில இருக்கவங்க எல்லாருமே அதிருப்தியில இருக்காங்கன்னு தான் சொல்றாங்க. அன்புமணி அவர்களும் ஐயா அவர்களும் என்கிட்ட பேசினாங்கன்னு சொல்லுவாங்க. மத்தவங்க எல்லாருமே என்கிட்ட தொடர்புல தான் இருக்காங்க. அங்க மீட்டிங் நடக்கும் போது போன் பண்ணி சொல்றாங்க இந்த மாதிரிலாம். அவங்க சொல்றாங்க ஐயா மாவீரனை பத்தி சொல்லவே இல்லை, 25 தியாகிகளை பத்தி சொல்ல, இன்னும் நாங்க எதுக்கு இந்த கட்சியில இருக்கோம் தெரியல. அவங்களோட ஒரு கஷ்டம் என்னன்னா, அந்த கட்சியில இருக்கவங்க சமுதாயத்தை சார்ந்து இருக்காங்க. அந்த கட்சியில இருக்கும்போது மத்த எல்லா கட்சியும் திட்டிடுறாங்க, அவதூறா பேசிடுறாங்க, சண்டை வந்துருது. கட்சியை விட்டு வெளில வந்துட்டா மறுபடியும் போய் எந்த கட்சியிலும் சேர முடியாத ஒரு நிலையில இருக்கிறதுனால அந்த கட்சியில இன்னும் இருக்காங்களே தவிர ஐயா அவர்களையும் அன்புமணி அவர்களையும் வந்து ஒரு தலைவரை ஏற்றுக்கிட்டு இன்னும் அந்த கட்சியில யாருமே இல்லை. எல்லாருமே மாவீரனோட சொந்தங்கள் தான். மாவீரன் அவர் கட்சிக்குள்ள கொண்டு வந்த இளைஞர்கள் தான் இன்னும் இருக்காங்க அந்த கட்சியில. அவங்கள வந்து சீரழிவு பாதையில அன்புமணி அவர்கள் கொண்டு போயிட வேணாம் தான் நான் சொல்றேன். இது வரைக்கும் இப்ப அவங்க தரப்புல இருந்து இப்போ ஜெயகுரு அவங்களுடைய ஃபேமிலிக்கு குடும்பத்துக்கு ஏதாவது பண்றேன்னு இது வரைக்கும் சொல்லலாம் இல்ல இல்ல அதெல்லாம் எதுவுமே சொல்லலாம். நீங்களும் ஏதாவது எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க? எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. காடி வெட்டியாரே ஏமாத்தி வந்து அவரை மருத்துவ கொலை பண்ணிட்டாங்கன்னு தான் நாங்க கிளைம். அப்படி வச்சிருக்கும் போது அவங்க கிட்ட என்னத்தை எதிர்பார்க்க போறோம்? நாங்க வந்து எங்களோட சுய லாப துக்கத்துக்காக நான் எங்கேயுமே பேசுறேன். நான் கேட்கறது என் சமுதாய மக்களுக்கு நான் ஒருத்தன் தான் பேச முடியும். வேற யாரும் இப்ப பேசுறது என் சமுதாய மக்களுக்கு இவங்க செஞ்ச துரோகத்தை தான் நான் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் தவிர எனக்கு இது நடக்கணும், இதனால எனக்கு இந்த பலன் நான் கேட்கவே இல்லை. இன்னைக்கு தலைவர் ஆயிட்டாரா? இதுக்கு முன்னாடி உங்களை ஹெல்த் மினிஸ்டரா உட்கார வச்சு அழகு பார்த்தோம். அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? சமுதாய மக்கள் என் வீடு தேடி வராதிங்க, கட்சிக்காரங்க என் அலுவலகத்தை தேடி வராதிங்க. நீங்க அப்படி இருக்கும்போது உங்களை இன்னைக்கு தலைவர் ஆக்கிட்டோம். நீங்க என்ன செய்வீங்க இந்த சமுதாய மக்களுக்கு? சரி, இப்போ தலைவர் போஸ்டிங்கிறது வந்து ராமதாஸ் அவர்கள்ட்ட இருந்தா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அன்புமணி கிட்ட போறதா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஐயா வந்து 2004க்கு முன்னாடி கஷ்டப்பட்டிருக்காரு இந்த கட்சிக்காக. இன்னைக்கு அவர் பையன் இந்த கட்சிக்குள்ள வந்தாரு. அன்னையில இருந்து அவர் வந்து மகனுக்கான இந்த கட்சியை தான் ஆடலனாலும் தான் சதா ஆடுன்னு சொல்ற மாதிரி இந்த கட்சியை அழிச்சிட்டு வந்துட்டாரு. அன்புமணி அவர்கள் இல்லாம ஐயாவே இருந்தா கூட அவர் உண்மையிலே போராடி இருப்பாரு, இந்த கட்சிக்காக நின்று இருப்பாரு வரைக்கும். அன்புமணி அவர்கள் இந்த சமுதாயத்துக்காக நின்ன ஒரே ஒரு விஷயத்தை யாருனாலே சுட்டி காட்ட முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அததான் நான் மறுபடியும் திருப்பி அதான் கேள்வி வைக்கிறீங்க. இப்ப நீங்க திமுக ஆதரவு தான் நீங்க பயணிச்சிட்டு இருக்கீங்க. ஒருவேளை வருங்காலத்துல பாமக திமுகவோட கூட்டணி வைக்கிறாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல அப்படி ஒரு தவறான முடிவை ஐயா ஸ்டாலின் அவர்களும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களோட மூலப்பத்திரத்தை கேட்டவர் தான் அன்புமணி அவர்கள். மூலப்பத்திரத்தை கேட்டாங்க, அண்ணா அறிவாலயத்துக்கு பத்திரத்தை கேட்டாங்க. நம்மளோட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தனிப்பட்ட முறையில வந்து நீங்க முதலமைச்சர் ஆகிறது கூட தகுதி இல்லைன்னு சொல்லி மேடை ஏறி பேசினாங்க. அதெல்லாம் மறந்துட்டு கூட்டணி வச்சிட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணியில அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன இருக்கு? தனியா இப்ப இருக்க கூட்டணிலயும் வந்து தனி பெரும்பான்மையில ஜெயிச்சிருக்காங்க. இவங்க கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கிட்டாங்கன்னா இன்னைக்கு எடப்பாடியாருக்கு என்ன ஆச்சு? எடப்பாடியார் 10.5 வந்து எனக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி செஞ்சு கொடுத்தாரு. அப்படி இருக்கும்போதே அவர் தோல்வியை தான் தழுவினார். அதுக்கு காரணம் அன்புமணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி கூட கூட்டணி போனதுனால அவங்க தோல்வியை தழுவினாங்க. அதுல இருக்க 3 முக்கியமான அமைச்சர் திரு சி.வி. சண்முகம் அவர்களா இருக்கட்டும், எம்.சி. சம்பத் அவர்களா இருக்கட்டும், கே.சி. வீரமணி அவர்கள், இவர்களே தோல்வியை தழுவினாங்க. இதுக்கு முக்கிய காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி தான். அந்த கூட்டணியை திருப்ப நான் சொல்றேன், இப்ப எனி சான்ஸ் திமுக கூட கூட்டணி வச்சுக்கிட்டாங்கன்னா அது தோல்வியில தான் போய் முடியும். ஏன்னா இவங்க கூட்டணிக்குள்ள வரதுனால மத்த சமுதாய ஓட்டுகளும் இவங்க மேல இருக்க அதிருப்தியில வன்னியர்களோட ஓட்டே வெளியே போயிடுது. அதனால அது நடக்கும்போது பாத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அதாவது
அந்த பாமகவுடைய அந்த மேடையில குரு அவர்களுடைய பெயர் எங்கேயுமே உச்சரிக்கல சொல்லல. அப்படிங்கிறதையும் ரொம்ப மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கீங்க. இல்ல பல்வேறு அந்த விஷயம் கட்சிக்காக ஒருத்தர் பாடுபடாதவர்னா பரவாயில்ல, அந்த கட்சிக்காக இத்தனை ஆண்டுகள் சிறை காலத்திலயும் அந்த கட்சிக்காக இவ்வளவு உழைச்சிருக்காரு, அவங்களே நீங்க மறைக்கிறீங்கன்னா இந்த சமுதாயத்துக்கு நீங்க என்ன செஞ்சிருவீங்க? சரி பார்ப்போம். இந்த ஒரு தலைவர் பொறுப்புக்கு வந்திருக்காரு, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எல்லாமே வரக்கூடிய காலகட்டத்தில் பார்ப்போம். வரக்கூடிய காலகட்டத்தில் நம்மளும் பல்வேறு விஷயங்களை பேசலாம். நன்றி. நன்றி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இனி இதுதான் ஃபேவரட். பாலின் சுவை, பன்னீரின் புரதத்தோடு உணர்ந்திடுங்கள் நமது தமிழ் பன்னீருடன்.